ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோன்னா ஹென்னா மிக்ஸாலஜி கிளாஸ் பார்ட் 1. இதில் ஃபர்ஸ்ட் நான் ஹென்னா எடுத்திருக்கேன். ஹென்னா ரொம்ப ஆர்கானிக்கான ஹென்னா யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டெயின் இருக்கும். ஸோ 100 கிராம் ஹென்னாவுக்கு 30 கிராம் சுகர் நான் போட்டிருக்கேன். சுகர் நம்ம எதுக்காக ஸ்டெயினுக்காக போட்டிருக்கோமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. இது நம்ம கையில் ஸ்டே ஆகும். நல்லா 8 ஹவர்ஸ் அந்த மாதிரி நம்ம வச்சுருக்கும்போது நல்லா ஸ்டே ஆகும். அதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப அதிகமாகவும் யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம அந்த ஹென்னாவை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் மீடியம் இதாக தான் ஊற்றணும். ரொம்ப ஹாட் வாட்டரும் ஊற்றக்கூடாது, கோல்டு வாட்டரும் ஊற்றக்கூடாது. ஸோ என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி திக்னஸ்ஸாக வர வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா அந்த ஹென்னா கலைச்சி விடணும் எல்லா சைடுமே சேர்த்து. ஸோ கீழே இருக்கிறது மேலே இருக்க அந்த பவுலில் ஒட்டாமல் வரணும். ஸோ அந்த வரைக்கும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் ஹென்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஆயில் யூஸ் பண்ண போகிறேன். நான் 2 ஆயில்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். என்னென்னா ஃபர்ஸ்ட் லாவெண்டர் ஆயில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூக்கலிப்டஸ் ஆயில். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். தண்ணி ஆட் பண்ணி ரொம்ப கஷ்டம்தான், உங்களுக்கு டைம் எடுக்கும் ரொம்ப. ஸோ இருந்தாலுமே நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டெயின் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஹென்னாவை பொறுமையாக தான் பண்ணி ஆகணும். ஸோ ஃபஸ்ட் டேவே ரெடி பண்ணிவிட்டு அன்றைக்கே யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் ரேர் தான். ஏன்னா அன்றைக்கே நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா 8 ஹவர்ஸாவது நமக்கு ட்ரை ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி எப்படி உங்கள் ஹென்னா கன்சிஸ்டன்சி நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஸ்பேச்சுலாவில் நமக்கு பிரேக் ஆகாமல் ஒட்டிட்டு வரணும். ஸோ அப்படி வந்துச்சுன்னா அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் அந்த ஹென்னாவை நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் வாட்டர் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் கவர் வச்சு க்ளோஸ் பண்ணாலும் ஓகே, இந்த மாதிரி தட்டு வச்சு க்ளோஸ் பண்ணாலும் ஓகே. டைட்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.